வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கமருதீன் இந்த வாரமும் விஜய் சேதுபதி சார்கிட்ட செம்மையாக வாங்கி கட்டிக்கிறாரு. என்ன நடந்தது அப்படின்றத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ விஜய் சேதுபதி சார் வந்து எடுத்த உடனே சாட்டர்டே எபிசோடில் கமருதீன் உங்களுக்கு என்ன தான் பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. கமருதீன் வந்து எழுந்து கேப்டன்சி டாஸ்கில் நடந்த விஷயம் எனக்கு ஃபேராக படல, அதனால தான் நான் வந்து அவங்கக்கிட்டலாம் வந்து சண்டை போட்டுட்ருந்தேன் அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்கிறாரு. ஸோ அதுக்கு விஜய் சேதுபதி சார் கேட்குறாரு, ஸோ என்ன அந்த டாஸ்கில் உங்களுக்கு அன்ஃபேராக தெரிஞ்சது அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு, இல்லை பிக் பாஸ் வந்து ஒரு டாஸ்க் அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுக்குறாரு அப்படின்ற பட்சத்தில் யாரும் வந்து திரும்பவும் போய் அந்த கத்தி குத்த மாட்டாங்க அப்படின்ற ஒரு நினப்பில் நான் வந்து பாத்ரூம் போனேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு விஜய் சேதுபதி சார் சொல்கிறாரு, பிக் பாஸ் எந்த அனௌன்ஸ்மெண்ட்டும் கொடுக்கல அப்படின்ற பட்சத்தில் அது ஆனில் தான் இருக்குது. நீங்கள் சபரி அந்தன் கனியை பார்த்துருக்கலாம், அவங்க அங்கே தான் இருந்தாங்கல்ல. ஸோ நீங்கள் மட்டும் ஏன் வந்து அதுவும் வந்து போகும்போது குத்திக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறீங்க, வந்ததுக்கப்புறம் குத்திட்டாங்க அப்படின்றதுக்கு சண்டை போடுறீங்க, என்ன நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்றது எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்ற மாதிரி சொல்லி விக்ரமை போய் ரூல் புக் எடுத்துகிட்டு வர சொல்கிறாரு. அந்த ரூல் புக்கை வந்து படிக்கிறாரு விக்ரம். அண்ட் தென் இவரும் யார் கமருதீனையும் வந்து படிக்க வைக்கிறாரு புரிய வைக்கிறதுக்காக. அவர் வந்து கடைசியாக வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் பாயிண்ட்ஸ் எல்லாம் படிச்சுட்டு, புரியுது சார், எனக்கு வந்து அவங்க நான் இல்லாதப்ப எனக்கு பண்ணிட்டாங்க அப்படின்றது தான் வந்து எனக்கு அன்ஃபேராக இருந்தது. அப்போனா நீங்கள் அங்கேயே இருந்திருக்கலாம்ல, நீங்கள் போனது உங்கள் தப்பு. ஸோ உங்களால் தான் வந்து நீங்கள் தோத்தீங்க அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ நீங்கள் வந்து இதெல்லாம் புரிஞ்சிக்காமலே வந்து தேவையில்லாமல் நீங்கள் எல்லார் கூடயும் வந்து சண்டை போடுறீங்க அப்படின்னா யார் மேலே தப்பு இருக்குன்றதை நீங்களே புரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி விஜய் சேதுபதி சார் நல்லா உரைக்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸோ அதை வந்து இவர் புரிஞ்சுக்கிட்டு, ஓகே சார் எனக்கு புரியுது சார், என் மேலே தான் தப்பு, சாரி சார் அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. அந்த சாரியை நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அண்ட் தென் எல்லாருக்கிட்டையும் சாரி கேட்குறாரு. நீங்கள் சாரி கேட்குறதுக்காக இதை வந்து நான் சொல்லலை, நீங்கள் வந்து ஒரு விஷயம் பண்ணுறீங்க, தப்பாக பண்ணுறீங்க அப்படின்னா அதை புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இதை சொல்கிறோம் அப்படின்றத வந்து விஜய் சேதுபதி சார் அழுத்தி சொல்வார். அதுக்கப்புறம் அவர் புரிஞ்சுக்கிட்டாரான்னு கேட்டிங்கன்னா அதே தான் திரும்பவும் பண்ணார். ஏன்னா கனியக்காவும் ஆல்ரெடி வந்து இதை சொல்லிட்டாங்க அன்றைக்கி நைட்டே. அதுக்கு வந்து அவர் வந்து ஒரு பதில் என்னென்னா ஃபேராகவே இல்லை அப்படின்றத தான் கடைசியாக சொன்னார். இது வந்து ஷோக்காக விஜய் சேதுபதி சாருக்கு முன்னாடி இந்த மாதிரி பேசணும் அப்படின்றதுக்காக அவர் பேசி ஓகே சொல்லிட்டார். ஆனால் அந்த கிரெச்சை வந்து அப்படியே தான் அவர் வந்து வச்சுட்டு இருந்திருப்பார். அதே தான் அப்படியே வந்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்த வாரமும் காமிப்பார் அப்படின்றது என்னோட ஒரு ப்ரெடிக்ஷன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி அப்படின்றத மறக்காமல் இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸ்க்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் கைஸ், பாய்.